ஒரு ஊரில் ஒரு தவளை கூட்டம் வாழ்ந்துட்டு இருந்தது. தவளை ராஜாவுக்கு உடல்நல குறைவால் இறந்து போயிடுச்சு. ராஜா பதவிக்கு போட்டி நடந்தது. அந்த ஊரில் பெரிய மலை இருந்தது. அந்த மலையோட உச்சிக்கு யார் முதல்ல போகிறாங்களோ அவங்க தான் இந்த தவளை கூட்டத்துக்கு அரசன் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க. போட்டிக்கான நாளும் வந்தது. போட்டியில் ஏகப்பட்ட தவளைங்க ஆர்வமாக கலந்துக்கிட்டுங்க. ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னதும் அடிச்சு பிடிச்சி தவளைங்க மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடுச்சுங்க. பாதி தவளைங்க அடுத்த தவளைங்க காலை பிடிச்சி இழுத்து விட பாதி தவளைங்க கீழே விழுந்துருச்சு. விழுந்த தவளைங்க காலை வாரி விட்ட தவளைகளையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு கீழே விழுந்துச்சுங்க. மீதி இருந்த தவளைங்க மேலே ஏற ஏற கீழே விழுந்த தவளைங்க எல்லாரும் எங்கனாலேயே ஏற முடியல, உங்களால் ஏறிட முடியுமா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் தவளைகளும் ஆமாம்ப்பா நாமனாலையும் முடியாது அப்படின்னு கொஞ்சம் தவளைங்க கீழே இறங்கிடுச்சுங்க. மீதி இருந்த தவளைகளும் உயரத்தை பார்த்ததும் பயம், டே தவளைங்களா, உயரத்துலேருந்து கீழே விழுந்தா செத்து போயிடுவீங்க அப்படின்னு கீழே இருந்து ஒரு குரல் கேட்க உடனே படபடப்படன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க மீதி பயம் இருந்த தவளைங்கெல்லாம். ஒரே ஒரு தவளை மட்டும் மலை உச்சியை நோக்கி போய்கிட்டே இருந்தது ஸ்பீடாக. கீழே இருந்து கத்த கத்த அது எதுவும் காதில் போட்டுக்கல. உயரத்தை அடைஞ்சு திரும்பி பார்த்தா தவளராஜா வாழ்க, தவளராஜா வாழ்க அப்படின்னு கோஷங்க கேட்டுச்சு. தவளைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே கீழே இறங்கி வந்தது. கீழே இருந்த தவளைங்கெல்லாம் ஏன்பா நாங்கள் தான் இந்த கற்று கத்துறோமே, உனக்கு காது கேட்கலையா? அப்போது இந்த தவளை சொல்லிச்சான், அட ஆமாங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. நாம் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டா அது சக்ஸஸ் ஆகிற வர மற்றவங்க பேச்சை கேட்டு மனசு மாறாமல் இருந்தாலே வெற்றி அடையிறது உறுதி. ஓகே குட்டீஸ்.